Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442277273. மறைந்த சோவியத் யூனியன் முன்னாள் தலைவரான ஜோசப் ஸ்டாலின் சேகரித்து வைத்த அரிய வகை ஒயின் பாட்டில்களை காட்சி பொருளாக மாற்றியிருக்கிறது ஜார்ஜியா அரசாங்கம். அதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். ஏன் அருண், நீங்க இந்த பழைய பொருள் சேகரித்து வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பழைய பொருளா? புது பொருள் வாங்கினாலே நான் எங்கே வைக்கிறேன்னு மறந்துடுவேன். இதில் எப்படி நான் பழைய பொருளை சேர்த்து வைக்கிறது? ஆனால் கவிதா, இந்த ஆஃபீஸில் பழைய பொருளை சேர்த்து வைக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிற? என் பக்கத்துலேயும் ஒரு பழைய பொருள் தான் ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கலாய்க்கிறீங்களா? நீங்க வெளியில வேற ஸ்கிரிப்ட் தானே சொன்னீங்க, இங்க வேற ஏதோ பேசிருக்கீங்க. அதாவது ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் சில முகத்தெல்லாம் பார்க்கும்போது கலாய்ப்புகள் அதுவா வருது. சரியா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படித்தான் வரும். சரி, எதுக்கு இந்த கண்டென்ட்டை சொன்ன அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வந்திருக்கேன். அதை விட்டுட்டு எங்கெங்கேயும் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க. அதாவது 200 வருஷம் பழமையான பொருள் எல்லாம் ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் பார்த்து அதை பயன்பெறணும் அப்படின்னு ஒரு பொருட்காட்சியா இப்ப மக்கள் பார்க்கறதுக்காக அனுமதிச்சிருக்காங்க. அப்படி என்ன பொருள் அது? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாங்க. எனக்கு பிடிச்ச பொருளா? என்னது அது? வைன் அண்ட் மது பாட்டில்கள். அதாவது 40,000 வைன் அண்ட் மது பாட்டில்களை சேகரித்து வச்சிருக்காங்க. யாருப்பா அந்த மனுஷன்? பிழைக்க தெரியாத மனுஷனாக இருந்திருப்பார் போல. ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கினாலே அதை ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்டே குடிச்சிட்டு ஒன்று தூக்கி போட்டுருவாங்க, இல்லை கடையில் கொடுத்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாங்க. இப்படி 40,000 பாட்டில் சேர்த்து வச்சு எவ்வளோ காசு மிஸ் பண்ணிட்டாரு. பிழைக்க தெரியாத ஆளாக இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் அப்படி பண்ணனால தான் இன்னைக்கு நாம இங்கே உட்காந்து அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் யாரு? அவர் பேர் சொல்கிறேன், கேளுங்க. சொல்லு. ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின். உங்களுக்கு கேட்டது கரெக்ட் தான். ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலினா? ரெண்டும் ஒட்டாது. என்ன சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? வேற வேற பேராச்சே. இல்ல இது நான் இந்த நாட்டுல சொல்லல, நான் நாடு விட்டு நாடு போய் இந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். யார் அவரு? அவர் சோவியத் யூனியனோட முன்னாள் தலைவர் தான் இந்த ஜோசப் ஸ்டாலின். இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியா தலைநகர் திபிலிசியில ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு வந்த 40,000 மது பாட்டில்களை இப்போதான் பொதுமக்களோட பார்வைக்காக திறந்திருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய மன்னர்கள் யூஸ் பண்ண அரிய வகை இந்த போர்ட்டோ மதுபானங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது போர்ட்டோ வைன் பாட்டில்கள், அதெல்லாம் கூட அதுல சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரெஞ்சு, அதுக்கப்புறம் ஜார்ஜியா நாட்டில் யூஸ் பண்ண அரிய வகை மது பாட்டில்களும் அதுல சேகரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க தான் இதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வெளியில வச்சு பாதுகாக்க முடியாது அப்படின்றதுக்காக பூமிக்கடியில், அதாவது நிலத்தடி மது கிடங்கா இதை பாதுகாத்து வச்சுட்டு வந்தாங்க. இது எப்போ இவங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னா, 1917ஆம் ஆண்டுல ஒரு ரஷ்ய புரட்சி நடக்குது. அப்பதான் சோவியத் அதிகாரிகள் கிட்ட இது கையில கிடைக்குது. அப்படிதான் சோவியத் யூனியனோட முன்னாள் தலைவரான ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த பொக்கிஷன் கிடைக்குது. இதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்ச பல அரிய வகை மது பாட்டில்களையும் சேர்த்து இவர் இதை ரொம்ப பாதுகாப்பா பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. இப்பதான் புரியுது அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதுகாப்பான செட்டப்ல இந்த 40,000 மது பாட்டில்களை பாதுகாத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சாதாரணமா 120 ரூபா கோட்டரா அது தூக்கி போட்டு போறதுக்கு இப்படி பல மன்னர்கள் யூஸ் பண்ணது எவ்வளவு பெரிய முக்கியமான பொக்கிஷம். அப்ப இப்படித்தான் பாதுகாக்கணும். ஆமா கவிதா, இவர் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆமா, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். இவர் 1953 இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது பெருசா யாரும் அதை பராமரிக்கல. இப்போதான் ஜார்ஜியா அரசு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இதுல இருக்கா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு, இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, பொதுமக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ அதை பொதுமக்களோட பார்வைக்காக அதை ஓபன் பண்ணியிருக்காங்க. You have a lot of Georgian wine.
plenty of Georgia ones. Yeah. No, we're sure. Pretty sure. It has to be. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஒயின் பாட்டில்கள் மது பாட்டில்கள் எல்லாத்தையும் இனிமே நானும் ஒரு நிலத்தடி மதுக்கடங்க ஓபன் பண்ணி சேகரிச்சு வைக்க போறேன். 200 வருஷத்துக்கு அப்புறம் அருண் பத்தி யார் இங்க வந்து பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, பின்னாடி வர தலைமுறைகள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? சரி மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.